ரவைய வச்சு ஒரு ஸ்வீட் தான் நான் இன்னைக்கு செஞ்சு காட்ட போறேன். இந்த ஸ்வீட்டுக்கு பேரு ஃபிர்னின்னு சொல்லுவாங்க. ரவ பாயாசம்னு கூட சொல்லலாம். அதுக்கு ரவை 50 கிராம் எடுத்திருக்கேன். சர்க்கரை 300 கிராம் எடுத்திருக்கேன். பாதாம் 10 நம்பர், முந்திரி 10 நம்பர், ஏலக்காய் 5 நம்பர், பால் 1 லிட்டர், தண்ணி 1/2 லிட்டர். பாலும் தண்ணியும் சேர்ந்தா மாரி ஒரு பாத்திரத்துல எடுத்துக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி அந்த பால் பாத்திரத்த வச்சுக்கிறேன். இந்த பால் நல்லா கொதி வரட்டும். இந்த பால் சூடாவறதுக்குள்ள, நம்ம இன்னொரு பர்னர்ல கடாய் வச்சுக்கலாம். இந்த கடாய் சூடானதும், நெய் சேர்த்துக்கிறேன். இந்த நெய் சூடானதுமே, நான் பொடிசா கட் பண்ணி எடுத்திருக்க பாதாம், முந்திரிய இந்த நெய்யோட சேர்த்து, சிம்ல வச்சு கொஞ்சம் செவக்க வறுத்து எடுத்துக்கிறேன். இது செவக்க வறுத்து எடுத்த உடனே, இது கூடவே எடுத்து வச்சிருக்க ரவையும் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இத நல்லா பொறுமையா தீயாம வறுத்து எடுத்துக்கிறேன். இது நல்லா வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணதுமே, இதோ இங்க பால் கொதிச்சிருச்சு. இப்ப இத நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ இடிச்சு வச்ச ஏலக்காய இதிலேயே நான் சேர்த்துக்கிறேன். இந்த ஏலக்காயோட பால் வந்து நல்லா கொதிக்கணும். அப்பதான் அந்த ஏலக்காயோடைய ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ வறுத்து எடுத்து வச்சிருக்க ரவைய இதோட கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். மொத்தமா அப்படியே போட்டீங்கன்னா கட்டி கட்டியா ஆயிடும். அது கட்டிப்படாம அப்படியே கலந்து விட்டு இந்த ரவைய கொட்டிக்கலாம். இத நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இது நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, இதுல ரவையே தெரியாது. இது ரவை நல்லா வெந்துருச்சுன்னா, நல்லாவே தெரிய ஆரம்பிச்சுரும். இப்ப இது நல்லா கொதிக்குது. பாருங்க, இப்போ நல்லா ரவை தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைம்ல எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரைய நான் இதோட சேர்த்துக்கிறேன். இந்த சர்க்கரை எல்லாத்தையுமே நான் இதுல சேர்த்துட்டு, நல்லா கலந்து குடுத்துக்கிறேன். நல்லா கலந்தாச்சு. இப்போ நான் இது நல்லா கொதிக்கணும். இது நல்லா கொதிச்சதும், கொஞ்சமா ஃப்ளேவருக்கு நான் குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லன்னா வேண்டாம். இது சேர்த்து ஒரு கலரி குடுத்துட்டு, அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். இது சப்பாத்தியோட, பிரெட்டு, பன்னு, நானு இதோட ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.